கிருஷ்ணகிரி அருகே ஒரே நிலத்தை பலருக்கு விற்று 10 கோடி ரூபாய் அளவுக்கு மோசடி நடைபெற்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. ராயப்ப முதலி தெருவைச் சேர்ந்த பத்ரிநாத் மற்றும் அவரது குடும்பத்தினர் ஒரே இடத்தை 10க்கும் மேற்பட்டோரிடம் விற்க முயன்று சுமார் 10 கோடி அளவு மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பாதிக்கப்பட்டோர் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். விடியா வில்லங்க ஆட்சியில் நில மோசடிகள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் கண்டித்துள்ளனர். தொழிலதிபர்களின் சொத்துக்களை இலக்காக கொண்டு திட்டமிடப்பட்ட கடத்தல் சம்பவங்கள் ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சியில் அதிகரித்து வருகின்றன. மதுரையைச் சேர்ந்த தொழிலதிபர் சுந்தரராமன் என்பவர் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை பாதுகாக்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் எதிர்த்தரப்பினர் நேரடியாக அவரை கடத்தும் வரை தைரியம் பெற்றுள்ளனர். திண்டுக்கல் அருகே உள்ள 6 ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமித்ததற்கு எதிராக அவர் வழக்கு தொடர ஏப்ரல் 14ஆம் தேதி வீடு புகுந்து அவரை காரில் கடத்திச் சென்றுள்ளனர். தமிழகத்தில் குழந்தைகள், பெண்கள், அரசியல் பிரமுகர்கள், தொழிலதிபர்கள் என யாருக்குமே பாதுகாப்பில்லாத நிலையில் திமுக அரசின் ஏவல் துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்ற கேள்வி எழுகிறது. இக்கடத்தல் சம்பவம் ஸ்டாலின் ஆட்சியின் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்த கேள்விகளை எழுப்பியுள்ள நிலையில் தொழிலதிபர்களின் சொத்துக்களுக்கும் பாதுகாப்பில்லை என்ற உண்மை வெளிப்படையாகி வருகிறது.